சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். மதராசி பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்க மிகப்பெரிய கும்பல் ஒன்று திட்டமிட்டு நிறைய ஆயுதங்கள்லாம் சேர்க்க திட்டமிடுது. இதை தடுக்க நினைக்கும் பிஜிமேனன் தலைமையிலான தேசிய புலனாய்வு அமைப்பு ஈடுபடுது. இதுக்கு நடுவில் காதலி தன்னை விட்டு பிரிந்த சோகத்தில் தற்கொலை செய்து கொள்ள போவதாக சுற்றிக்கிட்டு இருக்கிற நாயகன் சிவகார்த்திகேயனை வச்சு பயங்கரவாத கும்பலின் திட்டத்தை முறியடிக்க பிஜிமேனன் முடிவு செய்கிறார். இந்த நிலையில்தான் சிவகார்த்திகேயன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் அதுக்காக 15 வருஷம் சிகிச்சை பெற்றவர் என்றும் பிஜிமேனனுக்கு தெரிய வருது. அவர் நினைச்சதை போல சிவகார்த்திகேயன் மூலம் பயங்கரவாத கும்பலின் திட்டம் முறியடிக்கப்பட்டதா? அவர் மனநிலை பாதிக்கப்பட்டது ஏன்? அவரது காதலி அவரை பிரிந்து சென்றது ஏன்? இப்படி பல கேள்விகளுக்கான விடையை ஆக்ஷன் ஜானரில் சொல்கிறது தான் மதராசி படத்தோட மீதி கதை. நாயகன் சிவகார்த்திகேயனுக்கு நீண்ட காலமாக கை கொடுக்காமல் இருந்த மாஸ் ஆக்ஷன் அவதாரம் இந்த படத்தில் கிடைச்சிருக்கு. சிவகார்த்திகேயன் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளில் மிரட்டி இருக்கா. குறிப்பாக கேஸ் தொழிற்சாலையில் நடக்கிற சண்டை காட்சியும் கிளைமேக்ஸில் வில்லனோட ஆக்ஷன் காட்சியும் மிரட்டல். ஆக்ஷன் காட்சிகள்னு இல்லாமல் சென்டிமெண்ட் காட்சிகளிலும் நடிப்பில் அசத்தி நடிச்சிருக்காரு. நாயகியாக நடித்த ருக்மிணி வசந்த் ஆரம்பத்தில் திரைக்கதையில் விளங்கியிருந்தாலும் இரண்டாம் பாதி படத்தில் அவர் இல்லை என்றால் படமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அற்புதமாக நடிச்சிருக்காங்க. மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் வித்யுத் ஜமால் யார்கிட்ட வேணுமானாலும் துப்பாக்கி இருக்கலாம், ஆனால் நான் தான் வில்லன்னு பஞ்சு வசனம் பேசி ஆக்ஷனில் அமர்க்கலப்படுத்தியிருக்கார். இன்னொரு வில்லனாக நடித்த சபீர் கல்லறக்கல் தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரியாக நடித்த பிஜிமேனன், விக்ராந்த் எல்லாருமே படம் பார்க்குறவங்க மனதில் இடம் பிடிக்கிற அளவுக்கு அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு செஞ்ச சதீப் இளமோன் படம் முழுவதும் பிரம்மாண்டமாக படமாக்கியிருக்கார். படத்தொகுப்பாளர் ஸ்ரீகர் பிரசாந்த் படத்தின் நீளம் அதிகமாக இருந்தாலும் எல்லா காட்சிகளையும் நேர்த்தியாக தொகுத்து கொடுத்துருக்கார். படத்தை இயக்கிய ஏஆர் முருகதாஸ் மீண்டும் தன்னை நிரூபித்து விட்டார்னு சொல்கிற அளவுக்கு துப்பாக்கியை வச்சு மிகப்பெரிய சமூக பிரச்சனையை அலசி இயக்கியிருக்கார். சிவகார்த்திகேயனையும் ஆக்ஷன் மாஸ் ஹீரோவாக கையாண்டிருக்கார். மொத்தத்தில் சிவகார்த்திகேயன், படத்தை இயக்கிய ஏஆர் முருகதாஸ் 2 பேருக்குமே இந்த படம் மாசாக்கி இருக்குது. அந்த விதத்தில் சிவகார்த்திகேயன் மற்றும் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.